பகுதிக்குள் வந்த மானை வனத்துறையினர் மீட்டனர். ராயக்கோட்டை சாலையில் இன்று அதிகாலை துரத்திய நாய்களிடமிருந்து தப்பிக்க ஒரு வீட்டில் அந்த மான் தஞ்சமடைந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் அதை மீட்டு சாணமாவு காப்புக்காடு வனப்பகுதிக்குள் விட்டனர். சத்தியமங்கலத்தில் தொடங்கிய 7 நாள் புத்தக கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். குழந்தைகளுக்கு ஏற்ற கதைகள், கட்டுரைகள், காமிக்ஸ் புத்தகங்கள் என 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பிரபல எழுத்தாளர்களின் நூல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் வச்சிருக்காங்க. அதனாலேயே எங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஹிஸ்ட்ரி, அப்புறம் நிறைய ஜென்ரேஷன்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. மொபைலில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது படிக்கிறதுனால நம்ம பேசுறதுக்கு வாசிப்பு திறன் வளர்ச்சி அடைகிறது. தென்மேற்கு பருவக்காற்று பலமாக வீசி வருவதால் நெல்லை, குமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் 10,000க்கும் அதிகமான காற்றாலைகள் உள்ளன. கடந்த மே மாதம் காற்றாலை சீசன் தொடங்கிய நிலையில் நாள் ஒன்றிற்கு 2,000 மெகாவாட்டுக்கும் குறைவாகவே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. தற்போது காற்று பலமாக வீசி வரும் நிலையில் இன்று காலை நிலவரப்படி தமிழகத்தின் ஒட்டுமொத்த காற்றாலை மின் உற்பத்தி 4,084 மெகாவாட்டை எட்டியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை கொம்பன் யானையை விரட்ட வனத்துறையினர் போராடி வருகின்றனர். கீழ்முருங்கை ஊராட்சி வனப்பகுதியை ஒட்டிய மாந்தோப்பில் முகாமிட்டிருந்த ஒற்றை கொம்பன் யானை நேற்றிரவு பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சென்றது. இதனால் போக்குவரத்தை நிறுத்திய வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை விரட்டினர். பாலாற்றை கடந்து பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டிக்கு சென்ற அந்த யானையை வனப்பகுதிக்குள் அனுப்ப தொடர்ந்து அவர்கள் முயற்சித்து வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். நான்கு வயது முதல் 60 வயது வரையானவர்களுக்கு சிலம்பம், சுருள் வாழ்வீச்சு, வேல்கம்பு வீச்சு, வாழ்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு ஒலிம்பிக் ஜோதி வந்தடைந்தது. அங்கு வரும் 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. 2 மாதங்களாக பிரான்சின் பல பகுதிகளில் சுற்றி வந்த ஒலிம்பிக் ஜோதி போட்டிகள் நடைபெற உள்ள பாரிஸுக்கு நேற்று வந்தது. ஒலிம்பிக் சங்கத்தினரும் விளையாட்டு வீரர்களும் ஜோதியை வரவேற்ற பின் நகர் முழுவதும் அது எடுத்துச் செல்லப்பட்டது. ஒலிம்பிக் தொடக்க விழா வரை நகரின் பல பகுதிகளில் ஜோதி ஓட்டம் நடைபெற உள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை